ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோட். நாம் ஆல்ரெடி யூனிவர்ஸை பற்றி படிச்சிருப்போம். அதில் இருக்கிற கேலக்சிஸ் வைஸாக நம்ம செப்பரேட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சூரிய குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். மெயினானது சூரிய குடும்பத்தில் மெயினான ஒரு நட்சத்திரம் அது வந்து சூரியன் தான். ஏன்னா இந்த உலகத்தில் பல கோடி நட்சத்திரங்கள் இருக்குன்னு நம்ம போன வீடியோவிலே உலகத்துக்கு தெரிஞ்சுருப்போம். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற கேலக்சியிலேருந்து அந்த கேலக்சியில் இருக்கிற சூரியனை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூரியனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்பான்சரை பற்றி பார்த்தரலாம். இந்த ஸ்பான்சர் யாருன்னா பயோமோட் என்ற ஆன்லைன் பர்ச்சேசிங் ஆப் தான். இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சூரியனை பார்த்தோம்னாலே அது ஒரு நட்சத்திரம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நட்சத்திரங்கள் எடுத்துட்டாலே கோடிக்கணக்கில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டால் நம்மளை சுற்றி நிறைய நட்சத்திரத்துக்கு குழுமங்கள்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பல நட்சத்திரங்கள் சேர்ந்து தான் ஒரு குழுமமாக உருவாகும். அப்படி சூரியன் எந்த குழுமத்தோடு ஒன்றிணைஞ்சது. மேலும் நம்ம நட்சத்திர குழுமங்களுக்கெல்லாம் நம்ம ராசி பலன் பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு சிம்மம், கடகம், மிதுனம், மீனம் போன்ற ராசிகள் எல்லாமே ஒரு நட்சத்திர குழுமத்தை குறிக்கிறது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சூரியனோட ஒப்பிட்டு பார்த்து நல்ல நட்சத்திர குழுமங்களை கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும். அதனால் நம்ம இப்போ சூரியனை பற்றி எடுத்துக்கிட்டோம்னாலே அது சுற்றி இருக்கிற நட்சத்திரங்களும் மிகவும் பிரகாசமாக எரிகிறது. சூரியனை காட்டிலும் பிரகாசமாக எரிகிறது என்னென்னா சீரியஸ் என்ற நட்சத்திரம் தான். அதே மாதிரி பூமிக்கு மிக அருகிலும் அல்ல சூரியனுக்கு மிக அருகிலும் காணப்படும் ஒரே நட்சத்திரம் வந்து பிராக்சிமோ செஞ்சுரி என்ற ஒரு நட்சத்திரம் தான். அதே போல் அது பக்கத்தில் ஆல்பா செஞ்சுரி, பீட்டா செஞ்சுரி நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. அது வகைப்படுத்திட்டே போகிறாங்க. அது போக இப்படி இருக்கிற நட்சத்திரத்தில் வந்து குழுமங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சிம்மம், கடகம், இது மாதிரி தமிழ் ஆகட்டும் இல்லை இங்கிலீஷில் கேன்சரு இல்லை லியோ இது மாதிரி சின்ன சின்ன பேர்களாகட்டும் வச்சு பார்க்குறாங்க. அது போக நம்ம நட்சத்திரம் எப்படி தன் வாழ்நாள கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நட்சத்திரம் எடுத்தாலே அது எப்பவும் வெண்மை மற்றும் நீல நிறமாக வெப்பமிக்க நட்சத்திரமாக தான் இருக்கும். அது போக ஆற்றல் பயன்படுத்தி போக சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறமாக மாறி அதோட ஆற்றல் கொஞ்சம் அழுக்கமாக இருக்கும். இந்த சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் நட்சத்திரம் எப்போவுமே குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். அது அதிக வெப்பம் உள்ள நட்சத்திரம் வந்து வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் காணப்படும். இந்த நட்சத்திரங்களின் வாழ்க்கையை குறிப்பிட்ட போது ஃபஸ்ட்டு வந்து பெரிய சிவப்பு நட்சத்திரமாகவும் பின்னர் வெண்குள்ள நட்சத்திரமாகவும் ஃபைனலாக நியூட்ரான் நட்சத்திரமாக மாறி ஃபைனலாக கருந்துளையாக மாறிவிடும். அதாவது நம்ம பார்க்குற பிளாக் ஹோலாக மாறிடும். அது செதறி அது எல்லாத்தையும் ஈர்க்கப்பட்டு அந்த குடும்பமே இறந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு வெளிப்புறமாகட்டும் உட்புறமாகட்டும் நிறைய பகுதிகள் இருக்குது. உட்புகுதத்தில் இருக்கிற பகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதோட வெப்பநிலை வந்து 1,50,00,000 டிகிரி செல்சியஸ், 2 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இதே வெளிப்புறத்தில் வந்து 6,000 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ உட்புறம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே ஒரு கரு இருக்கும்ல, அது மாதிரி உள்ளார சூரியனுக்கு உள்ளார ஒரு கரு இருக்குது. அது இருக்கட்டும். இல்லை கதிர்வீச்சு மண்டலம் இருக்குது, வெப்பச்சலன மண்டலங்கள். இப்போ வெளிப்புறம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் வந்து நம்ம எப்போதும் கேட்குற ஒளி வட்டம், அதாவது சூரியன் வந்து வெளிப்புறம் ஒளி வந்து அதுக்கு ஒரு பிரகாசமாக பின்னாடி ஒரு ஒளியை ஏற்படுத்தும். அதுதான் ஒளிவட்டம் சொல்லுவாங்க. ஒளிமண்டலம் இருக்கா இல்லை நிறமண்டலம், இதெல்லாம் வெளிப்புறத்தில் காணப்படும் சில பல பாகங்கள். இப்போ இந்த சூரியனில் வந்து 70.6% ஹைட்ரஜன், 27.4% ஹீலியம் வாயுக்களும் நிறைந்து காணப்படுகிறது. மீதி இதர வாயுக்கள்லாம் 2% தான் இருக்குது. இது மூலமாக நம்ம சூரியன் வந்து ஆற்றலை பெருக்கி வெப்பத்தை வெளியிடுது. இப்போ ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு சூரியன் ஒளி தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது, நம்மளுக்கே தெரியும். இப்போ இந்த சூரியனோட விட்டமும் ஆரம்பம் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம பூமியை ஒப்பிடும்போது ஒரு 1.3 மில்லியன் பூமியோட அடர்த்திக்கு இந்த சூரியன் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தை சுற்றி நிறைய கோள்களும் இருக்கும்ல, அப்படி இந்த சூரியன் சுற்றுற கோள்கள் வந்து மொத்தம் 8 இருக்குது. அதில் நம்ம கோள் வந்து 3ஆவது இடத்துல இருக்குது. அதாவது புவி என்று அழைக்கப்படும் ஒரு கோள் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக நம்ம கோள்களை பற்றி படிப்போம்.